ஹலோ ஆல். நான் யூஎஸ் வந்து 11 இயர்ஸ் ஆகுது. எப்பயுமே இந்த டைமில் நான் ஆக்டிவாக தான் இருந்திருக்கேன். மோஸ்ட்லி ஜிம் போவேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். இப்போது இங்கே ஃப்ளோரிடா மூவ் ஆனதுக்கப்புறம் நான் ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு காலையில் ஒரு நேச்சர் வாக் அந்த மாதிரி போயிடுவேன். 7 to 8 தான் என்னோட வாக்கிங் டைம். ஃப்ளோரிடா இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். அவ்வளோ பேர்ட்ஸு, வைல்ட் ஃப்ளவர்ஸு, ட்ரீஸ் அப்படின்னு இயற்கை அழகு ரொம்ப அதிகம். வாக்கிங் முடித்து வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாகவுமே அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் ரசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு பாடத்தை எனக்கு கொடுக்குற மாதிரி, எனக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி நான் உணர்ந்தேன். அழகான பூக்கள் எந்த போட்டியும் இல்லாமல் அதோட டைமில் அவ்வளோ அழகாக பூத்திருக்கும். மரங்கள் எந்த சத்தமும் இல்லாமல் அடிக்கிற காற்றுக்கு வளைஞ்சு கொடுத்து க்ரோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. பறவைகள் அவ்வளோ இனிமையான பாடலோட சந்தோஷமாக அதோட நாளை ஆரம்பிக்குது. முயல்கள் நாளைக்கு தேவைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எந்த டென்ஷனும் இல்லாமல் ப்ரெசண்டில் அவ்வளோ அபண்டன்டான ஒரு லைஃப்பை வாழுது. ஒரு புழுவாக அதோட வாழ்க்கையை ஆரம்பித்து அதோட ஃபுல் பிக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்காமலே அதோட ஜேர்னியை ஆரம்பித்து அந்த அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குது. இயற்கைக்கு எந்த ரஷ்ஷும் இல்லை. எவ்ரிதிங் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம், டசன்ட் கம்பேர் ஆர் கம்ப்ளைண்ட். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, நாம் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வாட் அ ப்ரீஷியஸ் லைஃப் வி ஹாவ். திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.